டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது டாடா மோட்டார்ஸ் ஃபோர்டு இந்தியாவோட சனந்த் பிளான்ட்டை அக்வயர் பண்ணிட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எதுவுமே டாடா மோட்டார்ஸ் சைட்லேருந்து இன்னும் வரல. பட் ஃபோர்டுடைய இந்த பிளான்ட்டை டாடா மோட்டார்ஸ் வாங்க போகிற அந்த விஷயம் கிட்டத்தட்ட 90% ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிருந்தது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஃபோர்டு நிறுவனம் இந்தியாவில் அவங்களுடைய சேல்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங்கை அஃபிஷியலாக ஸ்டாப் பண்ணி இந்தியாவிலிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு பெரிய ஏமாற்றமாக முடிவாக இருந்தாலும் அவங்க மார்க்கெட்டில் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியாததே இதற்கு ஒரு பெரிய காரணம். ஸோ புதிதாக அக்வயர் பண்ணப்பட்ட இந்த ஒரு பிளான்ட்டில் டாடா மோட்டார்ஸ் கூடுதலாக 2000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட வருடத்திற்கு 2 லட்சம் எலக்ட்ரிக் கார்களை உற்பத்தி செய்கிற இலக்கோடு அவங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சனந்த் பிளான்ட்டை தவிர்த்து ஃபோர்டு நிறுவனத்திற்கு சென்னை மறைமலை நகர்லையும் ஒரு பிளான்ட் இருக்குது. இந்த ஒரு பிளான்ட்டில் அதிகபட்சமாக வருடத்திற்கு 2.5 லட்சம் கார்களை உற்பத்தி செய்கிற கெப்பாசிட்டி இருக்குது. பட் இந்த பிளான்ட்டோட எதிர்காலம் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த ஒரு சனந்த் பிளான்ட்டோட டேக் ஓவருக்கு மூலமாக டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதாவது ஏற்கனவே வேலை செய்து வந்த ஃபோர்டு நிறுவனத்தின் எம்ப்ளாயிகளை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது ஒரு பெரிய நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு சனந்த் பிளான்ட் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிட்டத்தட்ட 23,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே லொக்கேஷனில் டாடா மோட்டார்ஸ்க்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரிஜினலாக அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி டாடா நானோ கார்களை உற்பத்தி செய்ய உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ அந்த பிளான்ட்டில் டியாகோ மற்றும் டிகோர் கார்களை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கூடுதலாக டிகோர் ஈவியும் இங்கே தான் மேனுஃபேக்சர் செய்யப்படுது. தற்போதைய சூழல் படி டாடா மோட்டார்ஸ் இந்த ஒரு சனந்த் பிளான்ட்டில் ஆண்டுக்கு 10,000 ஈவி கார்களை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபெசிலிட்டியோட ஓவரால் கெப்பாசிட்டி வருடத்திற்கு 1.5 லட்சம் யூனிட்டுகளை தயாரிக்க முடியும். இப்போ இந்த பிளான்ட்டோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஃபோர்டு இந்தியாவோட சனந்த் பிளான்ட்டும் இந்த ஒரு பிளான்ட்டும் எதிரெதிராக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு அக்யூரிங் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையும். கரண்ட்லி டாடா மோட்டார்ஸ் இந்தியாவோட மிகப்பெரிய ஈவி மேனுஃபேக்சராக இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் 2 மாஸ் மார்க்கெட் ஈவி ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணிட்டு வராங்க. அதில் டிகோர் ஈவி மற்றும் நெக்ஸான் ஈவி அடக்கம். நெக்ஸான் ஈவி தொடர்ச்சியாக பெஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தக்க வச்சுக்கிட்டு வருது. இதற்கிடையில் கடந்த பிப்ரவரி மாதம் டாடா மோட்டார்ஸ் அதிகபட்சமாக 2264 எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செஞ்சுருக்காங்க. கடந்த வாரம் கூட டாடா மோட்டார்ஸ் CURVV அப்படிங்கிற ஒரு கூப்பே எலக்ட்ரிக் SUV கான்செப்டை அன்வைல் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய ப்ரொடக்ஷன் ஃபார்ம் வருகிற 2023 கடைசி அல்லது 2024 ஆரம்பத்தில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.